கரூர் துயரம் தொடர்பான சிபிஐ வழக்கு விசாரணையில் போலீசார் சொன்னபடியே நடந்தேன், விதிகளை மீறவில்லை என்று விஜய் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இதை சிபிஐ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. கரூர் துயரம் தொடர்பான வழக்கின் குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எஃப்ஐஆரில் விஜய் பெயர் இல்லாத நிலையில் சிபிஐ விசாரணை அடிப்படையில் பெயர் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று நடந்த சிபிஐ விசாரணையில் சம்பவம் நடந்த இடத்திற்கு நீங்கள் தாமதமாக சென்றது ஏன்? கீழே பிரச்சனை நடப்பது உங்களுக்கு தெரியாதா? அபாயத்தை தடுக்க என்ன முயற்சி எடுத்தீர்கள்? அவ்வளவு கூட்டம் இருந்தபோது அதற்குள் ஏன் வாகனத்தை கொண்டு சென்றீர்கள்? நெரிசல் அபாயம் இருப்பதாக எப்போது உணர்ந்தீர்கள்? கீழே பிரச்சனை இருப்பது உங்களுக்கு தெரியாதா? போலீஸ் வேண்டாம் என்று சொன்ன போதும் அதை மீறி உள்ளே ஏன் சென்றீர்கள் என்று சிபிஐ அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த கேள்விகளுக்கு பதிலளித்த விஜயின் அடிப்படையில்தான் இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.